ஹாய், வெல்கம் டு நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்த்திங்கன்னா, கீரை குழம்பு செஞ்சு களி பண்ணி எங்கள் மாமியாருக்கு கொடுக்க போகிறேன். அது எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நான் பறிக்கிற கீரை பார்த்திங்க அப்படின்னா தொய்யால்னு சொல்லுவாங்க. இதில் பண்ணை, சிறுகீரை அந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் என்ன பேர் சொல்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் பறித்தது கடலத்தோட்டை கொத்திட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. 6 மணிக்கு பக்கம் ஆகிடுச்சு. இந்த கீரை தான் ஃபுல்லாக கொஞ்சம் தான் பறித்தேன். ஒரு வேலைக்கானது, நைட்டுக்கானது மட்டும். நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, எனக்கு பறிக்கணும்னு ரொம்ப ஆசையாக போச்சு, அதனால் பறிச்சிட்டேன். இங்கே பில்லு பிடுங்கி வச்சுருக்கிறவர் எங்கள் மாமனார். 2 கண்ணுமே தெரியாதுங்க. ஆனால் ரொம்ப க்ளீனாக அந்த கடலச்செடி எது களை எதுன்னு க்ளீனாக பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நம்மளேன்னா கூட கொஞ்சம் பில்லு விட்டு தான் பிடுங்குவோம். அவர் ரொம்ப க்ளீனாக பிடுங்கி வச்சுருக்காரு. இவர் தான் எங்கள் மாமியார். அவங்கள மேரேஜ் பண்ணியிருக்கிறவங்க. 2 பேருமே லவ் மேரேஜுங்க. ரொம்ப அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டாலும் சீக்கிரம் சமாதானம் ஆகிடுவாங்க. எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்ததும் வெங்காயமும் பூண்டு உரித்து கொடுத்தாங்க. நான் கீரையெல்லாம் அலசிட்டு வச்சுட்டு களிக்கு ஒரு ரேஷன் அரிசி தான் ஊற வச்சுருந்தேன், 1 டம்ளர். அதுக்கப்புறம் 5-6 வரமிளகாயும் ரேஷன் பருப்பு, துவரம் பருப்பு ஊற வச்சுருந்தேன் கொஞ்சமாக. அடுப்பு டைம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலெல்லாம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 மணிக்கு ஆயிடுச்சு. பசங்க தாங்க மாட்டாங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனேன்னு சொல்லிட்டு வேகமாக வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுப்பு பற்ற வச்சு வெங்காயம் தொளிச்சு கொடுத்தாங்க. அதை கழுவி கருப்பாக இருக்குதுங்க, அதெல்லாம் கழுவி க்ளீனாக வெங்காயம் பூண்டு தக்காளி ஒரு 5-6 தக்காளி போட்டேன். குட்டி தக்காளியாக இருந்தது. அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த வரமிளகாயும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பருப்பு போட்டு கொஞ்சம் நேரத்தில் வெந்துருச்சு. அது 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருந்த கீரையை நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்து தண்ணியில் அமுத்தி விட்டுக்கோங்க. அந்த சுடு தண்ணியில் அமுத்தி விட்டதுக்கப்புறம் நல்லா பச்சையாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் பருப்பு இல்லாமல் கூட வெறும் கீரையாக கூட செஞ்சுக்கலாம். இந்த மத்து அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பக்கம் ஆகுமாமா. இந்த மத்து செஞ்சு எங்கள் மாமனாரே தான் செஞ்சுருக்காரு. எல்லா வேலையுமே செய்வாருங்க. அதுக்கப்புறம் கீரையை வேக வச்சு தண்ணி ஈர்த்து வச்சுருந்தேன் கடையிறதுக்காக. அந்த தண்ணி கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால அந்த தண்ணியவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு களிக்கு உல வச்சுட்டேன். களி செய்கிறதுக்கு 2 சொம்பு தண்ணி வச்சு அரிசி போட்டுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சு கடைசியாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் கலந்து விட்டுட்டு கடைசியாக தாளிப்பு தான். தாளிப்பு என்னென்னா எண்ணெய் ஊற்றி வடகம் சேர்த்து தாளித்து ஊற்றிக்க வேண்டியது தான். யார் யாருக்கெல்லாம் களியும் கீரை குழம்பு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஃபேவரட் கீரை குழம்பு களி அப்படிங்கிறது. நம்ம ரேஷன் அரிசி கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பச்சரிசி. அதை கழுவிட்டு திரும்ப தண்ணி இருத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அது 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா நாங்கள் பல்க் குவான்டிட்டியில் தான் ஆரி மாவு அரைக்கும், கேழ்வரகு மாவு. ஏன் அப்படின்னா நாங்கள் அடை, கூழுக்கு, அப்புறம் களி அடிக்கடி செய்வோம். அதனால் நாங்கள் அதிகமாகவே தோசை மாவு அரைக்கிறத விட நாங்கள் ஆரி மாவு தான் அரைப்போம். அது நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணி கொஞ்சம் இருத்து வச்சிட்டதுக்கப்புறமா நல்ல சவுண்டு வரும், அதுவே நல்ல வாசம் வரும், களி வாசம் வரும். அதுக்கப்புறம் நம்ம களி கோலுன்னு அதுக்காகவே வச்சுருக்கோம். அதை எடுத்து நல்லா சுற்றி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா சுற்றி கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக வெந்து சூப்பராக வந்துடும். நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறதுக்கும் சட்டியில் செய்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் எப்படி செஞ்சாலும் சட்டியில் செய்யும்போது க்ளீனாக வந்துடும், ஒட்டாது சைடில். நல்லாவே நம்ம தெரியாதவங்க கூட சட்டியை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். தண்ணி மிச்சமாகிறதோ கம்மியாகிறதோ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா களிக்கோல்னு சொல்லுவாங்க. அதுவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு
நாங்கள் இதை வந்து களி உருண்டை பிடிக்கிறதுக்காகவே செஞ்சு வச்சுருக்கோம். தட்டுலலாம் செய்வாங்க, குண்டாவில் போட்டு உருட்டி எடுப்பாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் வந்து களி உருட்டுறதுக்கு. களி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து உருட்டவெல்லாம் கற்றுக்கிட்டேன் எங்கள் மாமியார் கிட்டேருந்து. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தோட்டங்கொத்துலேருந்து கை கால்லாம் பயங்கரமாக வலி வந்துடுச்சுன்னு சொல்லி படுத்துட்டாங்க. நானே அவங்க எல்லாருக்குமே களி செஞ்சுட்டு மாமனாருக்கும் களி செஞ்சு எல்லாம் சுட சுட போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் முடிஞ்சால் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குக்கரில் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வழுவழுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே நீங்கள் இந்த மாதிரி சட்டியில் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, அதனுடைய செய்கிற பதமும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் சட்டியில் செஞ்சு பாருங்கள். இப்போல்லாம் ட்ரெடிஷ்னல்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சட்டியில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யூடியூப் ஓப்பன் பண்ணாவே கிட்டத்தட்ட அந்த மாவுக்கும் சாதத்துக்கும் சேர்ந்து ஒரு 5 உருண்டை பிடிச்சேன். பசங்கள்லாம் உள்ளே வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வெளியவே 3 பேர் உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி எங்கள் மாமனார்னு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ருந்தாரு, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. என் சேனலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணி பூஸ்டப்பாக இருக்கிறதுக்கு எதனா கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். களியும் கீரை குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ.